الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாம் புதிய ஒரு பாடத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அகீதா, இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை சம்பந்தமாக நாங்கள் 10 பாடங்களிலே சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதல் பாடம் முன்னுரையாக அமைந்திருக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஒவ்வொரு பாடமும் அகீதாவுடைய மிக பிரதானமான 9 அம்சங்களை கொண்டதாக இருக்கும். ஒவ்வொரு பாடத்திலும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்பை பற்றி பேசுவோம். எங்களுக்கு தெரியும், அகீதாவில் இருக்கக்கூடிய மிக பிரதானமான பகுதிகள் ஈமானுடைய அம்சங்கள். ஈமான் கொள்ள வேண்டிய 6 விடயங்கள் அகீதாவுடைய மிக பிரதானமான அடிப்படைகள். அல்லாஹுவை பற்றி ஈமான் கொள்ளுதல் சம்பந்தமாக நாங்கள் ஒரு பாடத்தில் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வானவர்களை பற்றி ஈமான் கொள்வதை சம்பந்தமாக, அடுத்த பாடத்திலே வேதங்கள் சம்பந்தமாக, அதற்கு அடுத்ததாக இறை தூதர்கள் சம்பந்தமாக, அடுத்த பாடத்திலே மறுமை நாளுடைய ஈமான் சம்பந்தமாக, அடுத்ததாக விதி கதா கதிர் சம்பந்தமாக பார்க்க இருக்கிறோம். இதைவிட மேலதிகமாக இன்னும் 3 பாடங்கள் இருக்கின்றன. அதாவது சஹாபாக்கள் விடயத்திலே எங்களுடைய நிலைப்பாடு, இமாமா விடயத்திலே ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது, அதற்கு பிறகு முசம்மல் ஈமான், எதற்கு நாங்கள் ஈமான் என்று சொல்வோம், எப்போது ஒருவர் ஈமானிலே இருந்து வெளியேறுவார், குஃபுர் ஈமான், இதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இவ்வாறு 9 தலைப்புகள் அகீதாவுடைய பிரதானமான தலைப்புகளாக இருக்கின்றன. அவைகளை பற்றி ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு பாடத்திலும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். ஆரம்பமாக நாங்கள் இன்று ஒரு முன்னுரையை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இஸ்லாமிய அகீதாவை நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ உடைய அகீதா என்று நாங்கள் சொல்கின்றோம். ஏன் நாங்கள் இவ்வாறு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா என்று இந்த இஸ்லாமிய அகீதாவை சொல்கின்றோம்? இதற்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் முதலிலே பார்ப்போம். அஹ்லுஸ் சுன்னா, சுன்னாவை உடையவர்கள், சுன்னாவை சேர்ந்தவர்கள், வல் ஜமா, இன்னும் ஜமாஅத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே சுன்னாவையும் ஜமாஅத்தையும் சேர்ந்தவர்களுடைய அகீதா தான் எங்களுடைய அகீதா. இந்த வார்த்தை எவ்வாறு வந்திருக்கிறது? அதாவது எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியை அறிவித்தான், குர்ஆனை இறக்கி வைத்தான். அதே போன்று சுன்னாவையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனில் இல்லாத இன்னும் பல விடயங்களை நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். நபி அவர்களும் அதை சொன்னார்கள், குர்ஆனும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டி இருக்கிறது. குர்ஆன் பல இடங்களிலே இந்த நபி வேதத்தையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொல்கிறது. அங்கே ஹிக்மத் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் அல்லாத விடயங்களை மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பல இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறது. எனவே இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதனை செய்தார்கள். சஹாபாக்கள் அதனை ஈமான் கொண்டார்கள். அவர்கள்தான் முஸ்லாத்திலுடைய ஆரம்பமான முதல் ஜமாஅத்தாக இருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் வாழுகிற அந்த காலத்திலேயே பிறகு வந்தவர்களால் மார்க்கத்திலே இல்லாத புதிய கருத்துக்கள் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு இன்னும் அது அதிகரித்து கொண்டு சென்றது. பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இஸ்லாத்தின் பெயரால், பல்வேறு பிதஅத்தான மார்க்கத்தில் இல்லாத கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. அதனால் சரியான கொள்கையில் இருப்பவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருந்தது. அதனால் இந்த சரியான கொள்கையை கடைபிடிப்பவர்களுக்குரிய ஒரு பெயரை சரியான கொள்கையில் உள்ளவர்கள் வைத்தார்கள். அதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, சுன்னாவையும் ஜமாஅத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள், சுன்னாவிலும் ஜமாஅத்திலும் இருக்கக்கூடியவர்கள் என்று. இங்கே சுன்னா என்று சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய நம்பிக்கையை தான் நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. ஜமாஅ என்று சொன்னால் என்ன என்றால், ஜமாஅ என்று சொல்வது கூட்டம். எனவே இஸ்லாத்துடைய முதலாவது கூட்டம் யார் என்றால் சஹாபாக்கள், நபி தோழர்கள். ஜமா என்பது முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பு. முஸ்லீம்களுடைய முதல் கூட்டமைப்பு, நபி அவர்கள் உருவாக்கிய முதல் கூட்டமைப்பு அந்த சஹாபாக்களுடைய கூட்டமைப்பு.
எனவே இந்த ஜமா என்பதுக்குள்ளே முதலாவது வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள். எனவே நபி அவர்களுடைய சுன்னாவையும் சஹாபாக்களுடைய அந்த வழிமுறையையும் பின்பற்றக்கூடியவர்களைத்தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று சொல்ல பேரால் அழைக்கப்படுகிறது. இது மார்க்கத்தின் அடிப்படையிலே, குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையிலே இந்த பேருக்கு ஆதாரம் இருக்கிறதான்னு கேட்டால் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். அதில் 72 கூட்டங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய கூட்டங்கள், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம், ஒரே ஒரு கூட்டம் தான் நேர்வழி பெற்ற கூட்டம் என்பதை நபி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டம் எது என்பதையும் சொன்னார்கள். அது என்ன கூட்டம் என்று சொன்னால் அல் ஜமா. நபி அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல் ஜமா கூட்டமைப்பு, முஸ்லீம்களுடைய கூட்டமைப்பு. எனவே அல் ஜமா என்று நபி அவர்கள் சொல்கிற அந்த நேரத்தில் யார் அங்கே இருந்தார்கள் என்றால் சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். எனவே இஸ்லாத்துடைய உண்மையான ஜமாத் இவர்கள் முஸ்லீம்கள் என்று செட்டிஃபை பண்ணப்பட்டவர்கள் நபி தோழர்கள். அவர்கள் முஸ்லீம்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை மூமின்கள் என்று குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த அஷ்-ஷஜரா. அல்லாஹு தஆலா சொல்கிறான், பைஅத்துல் அதாவது ஹுதைபியாவிலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அவர்கள் அந்த மூமீன்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டான், அவர்களுடைய உள்ளத்தில் இருப்பவையே அல்லாஹு தஆலா அறிந்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்திருக்கிறான். பல இடங்களிலே அல் குர்ஆனிலே சஹாபாக்களை அல்லாஹு தஆலா புகழ்ந்திருக்கிறான். எனவே அவர்கள் மூமீன்கள், அவர்கள்தான் முதலாவது ஜமாத் என்பதிலே கருத்து வேறுபாடு கிடையாது. எனவே நேர்வழி பெற வேண்டுமாக இருந்தால், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டமாக இருந்தால் அந்த ஜமாத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது சஹாபாக்கள் இருந்த அந்த வழியிலே இருக்க வேண்டும் என்பதை அந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. இதே போன்ற ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முறை என்ன சொன்னார்கள் என்றால், யார் அந்த நேர்வழி பெற்ற கூட்டம் என்று சொல்கிற பொழுது, மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் இன்று எதன் மீது இருக்கிறோமோ அதிலே இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நானும் என்று மாத்திரம் சொல்லவில்லை, என்னுடைய தோழர்களும் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் நானும் என்று சொன்னது அது சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. நபி அவர்கள் இருந்ததை தான் நாங்கள் சுன்னா என்று சொல்கிறோம். அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களையும் இணைத்து சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபி தோழர்களை நாம் பொருட்படுத்தவே தேவையில்லை என்றால் நபி அவர்கள் அந்த இடத்தில் அதை சொல்லியிருக்க வேண்டிய தேவை இல்லை. நபி அவர்கள் ஏன் சொன்னார்கள் என்றால் அதற்கு முக்கியத்துவம் இருக்கிறது. நபி தோழர்களை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதனால் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நபி தோழர்களுக்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கிய அடிப்படையிலே தான் நாங்கள் விளங்க வேண்டும், அவர்கள் போன வழியிலே தான் நாங்கள் போக வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு சொல்கிறான். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا. பிறகு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, அவர்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் யாராக இருக்கலாம், அவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அதாவது சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் பிறகு இஸ்லாத்தில் இணையக்கூடியவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவ்வாறு மற்றவர்கள் ஈமான் கொண்டால், சஹாபாக்களுடைய ஈமானை போன்று ஈமான் கொண்டால், நீங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வது நபி தோழர்களை, சஹாபாக்களை. எனவே சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்பவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளாதவர்கள் நேர்வழியில் இல்லாதவர்கள் என்பதை அந்த வசனம், அந்த ஆயத் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய விளக்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அவர்கள் விளங்கியதை போன்றுதான் மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று அந்த ஆயத் எங்களுக்கு சொல்கிறது. நல்ல முறையிலே அவர்களை பின்தொடர வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு வசனத்திலே சொல்கிறான். வஸ்ஸாபிகூன அல்-அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முந்திக் கொண்டவர்கள், இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்டவர்கள், வல்லதீன தபஊஹும் இன்னும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள், பிஇஹ்சான் எவ்வாறு பின்துயர்ந்தார்கள், நல்ல முறையிலே சஹாபாக்களை பின்துயர்ந்தார்கள், பின்பற்றினார்கள். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான். வரது அன்ஹும், அல்லாஹுவை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். வஅஅத்த லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு
சுவனச்சோலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவற்றுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. தஜ்ரி மின் தஹ்தஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக அந்த சொர்க்கங்களிலே அவர்கள் இருப்பார்கள். தாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவுடைய 100வது வசனத்திலே சொல்கிறான். எனவே இங்கே அல்லாஹு தஆலா சொல்வதை பாருங்கள், சஹாபாக்களை பொருந்திக் கொண்டான். இந்த நிபந்தனையும் இல்லாமல் முஹாஜிர் அன்சார்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதே போன்று அவர்களை பின்பற்றியவர்கள், நல்ல முறையிலே அவர்களை பின்பற்றியவர்கள், அங்கே அவர்களை சஹாபாக்களுக்கு பிறகு வருபவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொல்கிறான். ஆனால் ஒரு நிபந்தனையோடு. என்ன நிபந்தனை? அவர்கள் அந்த சஹாபாக்களை நல்ல முறையிலே பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றினால் அவர்களையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொண்டான். எனவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சஹாபாக்கள் சென்ற அந்த வழியிலே நாங்கள் சென்றால்தான் எங்களால் தப்ப முடியும் என்பதை இந்த வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை விளங்குவதற்கு எங்களுக்கு இஸ்லாத்துடைய அடிப்படையிலே நாங்கள் செல்வதற்கு சஹாபாக்களுடைய வழி முக்கியம். என்றால் பல பிதஅத்வாதிகள், இஸ்லாத்துடைய அகீதாவுக்கு முரண்பட்டவர்கள், நாங்கள் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்து தான் எங்களுடைய ஆதாரங்களை எடுத்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்கிற விளக்கத்தின் அடிப்படையில் தான் சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் விளங்கினார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை. எனவே அதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இவர்கள் சஹாபாக்களுடைய வழியில் இல்லை. எனவே சஹாபாக்களுடைய வழியில் அவர்கள் விளங்கிய அடிப்படையில் குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் கையாண்ட வழிமுறையை இவர்கள் கையாளவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய வழி பித்அத்தான வழிகேடான வழியாக இருக்கும். எனவே சஹாபாக்களுடைய வழிதான் நேர்வழியாக இருக்கும். எனவே சத்தியம் என்பது எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும், ஒரு காலத்துக்கு உரியது மாத்திரமல்ல. எனவே சத்தியம் என்றால் அது சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்க வேண்டும். புதிதாக சத்தியம் உருவாக முடியாது. நபி அவர்கள் மௌத்தானதற்கு பிறகு சத்தியம் வஹி வருவதில்லை. அதே போன்று 100 வருடங்களுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு புதிய ஒரு கொள்கை உருவானால் அது அந்த கொள்கையில் சஹாபாக்கள் இல்லை என்றால் அது வழிகேடான ஒரு கொள்கை. இதற்கு பெரிய ஆதாரமும் தேவையில்லை. எனவே சஹாபாக்களுக்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் இருக்கிறது, அவர்களுடைய விளக்கத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. காரணம், அவர்களைத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் தோழமைக்கு தேர்வு செய்தான். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹியை பார்த்தார்கள். நபி அவர்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டார்கள், அவர்களோடு சேர்ந்து யுத்தம் செய்தார்கள். நபி அவர்களுடைய வார்த்தைகளை மற்றவர்கள் புரிவதை விட அதிகமாக புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய வசனங்களை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் விஷயத்தில் தான் அந்த குர்ஆனுடைய வசனங்களும் இறக்கப்பட்டன ஆரம்பத்துக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்தோழர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அரபு மொழி சிறந்து விளங்கிய காலத்திலே வாழ்ந்தார்கள். எனவே அரபு மொழியிலே அதிகமான பாண்டித்தியம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பிறகு வருபவர்களை விட. எனவே இவ்வாறு பல்வேறு விடயங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. எனவே அவர்களுடைய விளக்கத்துக்கு மார்க்கத்திலே முக்கியத்துவம் இருக்கிறது. எனவே எங்களுடைய அகீதா என்பது, நாங்கள் அகீதாவுடைய அம்சங்களை சஹாபாக்கள் புரிந்த வழியிலே நாங்கள் புரியவில்லை என்றால் இந்த இடத்திலே நிறைய பேர் வழிகட்டு போவார்கள், வழிகட்டு போயிருக்கிறார்கள். நிறைய முஅ்தஸிலாக்கள், அஷ்அரியாக்கள், இன்னும் பல ஹவாரிஜுகள், கதரியாக்கள், ஜபரியாக்கள் போன்றவர்கள் எல்லாம் வழிகட்டு போனதற்கு காரணம் அவர்கள் சஹாபாக்களுடைய வழியிலே அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் விளங்கவில்லை. அவர்களும் குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஆதாரங்களை காட்டியிருக்கிறார்கள் வழிகேடர்கள். ஆனால் அவர்கள் காட்டக்கூடிய முறையிலே சஹாபாக்கள் அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீத்களையும் விளங்கவில்லை. அதே போன்று இந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அஹ்லுல் ஹதீத். அதாவது ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், ஹதீஸை சார்ந்தவர்கள். ஏனென்றால் நாங்கள் ஹதீஸை எடுப்போம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவை பொறுத்தவரையிலே அவர்கள் ஹதீஸை புறக்கணிக்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்றால் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்போமே தவிர எங்களுடைய பகுத்தறிவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். எதை நாம் பேசினாலும் அந்த இடத்திலே குர்ஆனையும் ஹதீஸையும் அந்த இடத்திலே கொண்டு வருவோம். அதே போன்று இன்னொரு பேர் இருக்கிறது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுக்கு, அஹ்லுல் அஸர். அஸரை பின்பற்றக்கூடியவர்கள். அஸர் என்பது நபி அவர்கள் அதே போன்று சஹாபாக்களுடைய வழிமுறைகள், இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள். அதே போன்று சிறந்த காலத்திலே வாழ்ந்த இமாம்கள், தாபியங்கள், அவர்களுடைய வழிமுறையிலே செல்லக்கூடியவர். அதாவது சஹாபாக்கள் தான் அடிப்படை, அதற்கு பிறகு சஹாபாக்களை பின்தொடர்ந்த தாபியங்கள், தாபியங்கள், அதே போன்று அதுக்கு பிறகு கடைசி வரையிலே அந்த சஹாபாக்களுடைய வழியிலே வரக்கூடியவர்கள். ஏனென்றால் முதல் நூற்றாண்டுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 நூற்றாண்டுகளையும், அதாவது முதல் 3 காலங்களையும் புகழ்ந்திருக்கிறார்கள். நபியை கண்ட சஹாபாக்களுடைய காலம், அதே போன்று சஹாபாக்களுக்கு பிறகு சஹாபாக்களிடத்திலே படித்த சஹாபாக்களை கண்ட தாபியங்களுடைய காலம், அதற்கு பிறகு தபவு தாபியங்களுடைய காலம்.
இந்த காலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது. தாபியங்கள் என்பது சஹாபாக்களுடைய மாணவர்கள். சஹாபாக்களை பற்றி நிறைய தெரிந்திருந்தார்கள். கொள்கையிலே அவர்கள் நபித்துவத்துக்கு நெருக்கமாக இருப்பதனால் அந்த இடத்திலே வழிகேடுகள் பிறகு காலங்களை விட குறைவாக இருந்தது. எனவே சஹாபாக்களுடைய வழியிலே வந்த அந்த தாபியங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் சஹாபாக்களுடைய வழியிலே இருந்தார்கள். எனவே அவர்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. சஹாபாக்கள் எவ்வாறு விளங்கினார்கள் என்று விளங்குவதற்கு அவர்களுடைய கருத்தையும் நாங்கள் எடுப்போம், கருத்தையும் பார்ப்போம். எனவே ஒரு விஷயம் சத்தியமாக இருந்தால் அது கட்டாயமாக சஹாபாக்களிடத்திலே இருக்கும். சஹாபாக்களிடத்திலே ஃபிக்ஹ் விடயங்களிலே சில கருத்து வேறுபாடுகள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த கருத்து வேறுபாடுகளிலே நாங்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு எது நெருக்கமாக இருக்கிறதோ அந்த கருத்தை எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களிடம் இல்லாத புதிய ஒரு கருத்து சரியாக இருக்க முடியாது. ஒரு விடயம் இருக்கிறது, அவர்களுடைய காலத்திலேயும் அந்த பிரச்சனை இருந்தது என்றால் அதிலே அவர்களிடத்தில் 2 கருத்து இருக்கிறது என்றால் சத்தியம் என்பது அது 2இல் ஒன்றாகத்தான் இருக்க முடியுமே தவிர இன்னொரு கருத்தாக இருக்க முடியாது என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் என்னுடைய உம்மத்திலே எல்லா காலத்திலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள், அவர்கள் சத்தியத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு முரண்படுபவர்களால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது, மறுமை நாள் வரையிலே இருப்பார்கள். சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் தொடர்ந்து இருக்கும், சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இருக்கும். அதனால்தான் சரியான கொள்கையிலே உள்ளவர்களுக்கு இன்னொரு பெயர் சொல்வார்கள், அத்தாயிஃபத்துல் மன்சூரா, உதவி செய்யப்பட்ட கூட்டம். அல்லாஹு தாலாவால் அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள். அல் ஃபிர்கத்துன் நாஜியா, தப்பிய கூட்டம், நரகத்திலே இருந்து தப்பிய கூட்டம், மறுமையிலே உலகத்திலே பிதஅத்திலே இருந்து தப்பிய கூட்டம். எனவே சத்தியம் என்பது அன்றைய காலத்திலே இருந்து தொடர்ந்து வர வேண்டும். புதிதாக ஒரு கருத்து உருவானால் அது சத்தியமாக மார்க்கத்திலே சத்தியமாக இருக்க முடியாது. எனவே புதிதாக ஒரு கருத்து உருவாக முடியாது. ஒரு கருத்து சத்தியமாக இருந்தால் அது சஹாபாக்களுடைய காலத்திலே இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். எனவே யார் சத்தியத்தில் இருக்கிறார்களோ, சஹாபாக்களுடைய வழியை பின்பற்றுவார்கள், எங்கிருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எந்த பிரதேசத்தில் இருந்தாலும், எந்த மொழியை பேசக்கூடியவர்களாக இருந்தாலும், அவர்கள் அறிஞர்களாக இருக்கலாம், அறிஞர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம், பொதுமக்களாக பாமர மக்களாக இருக்கலாம். எனவே அவர்கள் சஹாபாக்களுடைய அந்த வழியிலே செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று நாங்கள் அவர்களை செல்வோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே தொடர்ந்து இஸ்லாத்துடைய அகீதாவுடைய அடிப்படைகளை நாங்கள் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் கேட்ட விடயங்களை பயனுள்ளதாக ஆக்குவானாக.